ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இது என்ன பூ தெரியுமா? சாமந்தி பூ, துளுக்கு சாமந்தி. இது எதுக்குனாக்கா, இப்போ நான் வந்து வரலட்சுமி நோம்புக்கு மாலை வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் செம்ம ரேட்டு விற்கிது. சரி, சாமந்தி வாங்கியால் நம்ம மாலை ரெடி பண்ணிக்கலான்னு ஊசி நூலும் வச்சு நான் மாலை ரெடி பண்ணி போகிறேன். இப்போ வந்து நான் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சா தான் வியாழக்கிழமை சாயங்காலம் அம்மன் வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலான்னு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் மாலை ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அழகான கலர் மாம்பழ கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பூ வாங்கியாந்து நான் மாலை ரெடி பண்ணிக்கினேன். அறிவுக்காலுக்கு நிலவாசல் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பண்ணிக்கலான்னு மொத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு நிலவாசலை மொதல் அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மாலை ரெடி பண்ணி மாட்டிட்டு அது கூடயே வந்து இப்போ மாங்கொத்தும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு மஞ்சள் கலரில் எலுமிச்சப்பழ கலரில் இதே துளுக்கு சாமந்தி தான் வச்சு நான் கட்டியிருக்கேன். இந்த சாமந்தி வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து இது தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க சாமிக்கு. ஆனால் இப்போ என்னவோ இந்த சாமந்திலாம் வந்து மற்ற பூ வந்ததுனால இதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இது வந்து போட்டால் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கலரு, அழகாக இருக்கும் வாசல். அதனால் நான் வந்து இதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் மங்களகரமாக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நிலவாசல் அலங்காரம் ஆல்ரெடி முடிஞ்சிடுது. நான் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து எல்லாத்தையும் காலையிலேருந்தே வேலை கரெக்டாக இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 9 மணிக்கெலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வாசப்படியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் செய்யலான்னு இப்போ வாசப்படியில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. பாருங்கள், பூ அலங்காரம் முடிஞ்சிடுது. குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டேன். வரலட்சுமி நோம்புக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கோம்.